விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான சுரண்ட மொழியப்பா. விவசாயத்தோட இது ரொம்ப கஷ்டமா இருக்க. ஐயா ஐயா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்ப கடினமா. அப்பா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கூத்து சண்டை வீரன். கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அந்த துறையில் இருந்த ஆள். பள்ளி நாட்கள் இருந்து இடியப்ப நாயக்கர் பரம்பரை வட சென்னையில் ஃபேமஸான ஒரு பரம்பரை. அதில் 10-15 ஆண்டுகள் நான் தொடர்ந்து என்னுடைய இளமை பருவத்தில் செய்தவன். என்ன செய்வேன், நாங்கள் காலையில் எழுந்து கடல் ஓரத்தில் தப்பு கடல் அலைகளில் ஓடுவோம். இங்கே வட சென்னையில் இப்போ கடற்கரையை தேடாதீங்க. தேடினீங்கன்னா இப்போ வெறும் கருங்கல் தான் போட்டு வச்சுருக்கிறாங்க கடல் அரிப்பில். அவ்வளோ கடல் அரிச்சு வச்சு அப்போ அந்த கடல் அலைகளில் நாங்கள் ஓடிட்டு இருப்போம். ஓடி காலையில் வெள்ளனை 4 மணிக்கு எழுந்து ஓடுவோம். பிறகு பயிற்சிகள் ஸ்கிப்பிங் போடுறது இதெல்லாம் நடக்கும். தயாராக ஒரு பையில் ஒரு முட்டை, அப்புறம் தக்காளி, ஆப்பிள் சாப்பிடணும். இப்போ சாதாரண ஒரு குடும்பத்தால் அதனால தக்காளி, இது மாதிரி பால், கொஞ்சம் முடிஞ்சால் பால், இது மாதிரி அந்த உடற்பயிற்சி முடிஞ்சவொடனே இதெல்லாம் குடிப்போம். குடிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் என்னது, வேளாண் பொருட்கள். இந்த உடம்பு நாக் அவுட் விடுறதுக்கு தயார் பண்ணி ஒரு நாக் அவுட் விடுறதுக்கு உதவுனதெல்லாம் வேளாண் பொருட்கள். ஓகேவா? தக்காளி, எல்லாம் ஆப்பிள், முட்டை, இப்படி இது காலையில் நடக்கும். மாலையில் என்ன அவன் சொன்னால், ஸ்கூல் முடித்த உடனே ஒரு ரூம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிளப்புன்னு வச்சுக்கலாமே. கிளப்புன்னு இப்போது நவீன சொல்ல ரூம்னு வாங்க. முதல்ல அங்கே குத்து சண்டை கற்றுக்கிறவங்களாம் வருவாங்க. அதை கற்றுக் கொடுக்குறது பாஸ் ஒருத்தர், வாத்தியார் சொல்லுவாங்க, அவர் இருப்பார். அவர் இல்லாத நேரங்கள் நான் என்ன செய்வேன்னு சொன்னால், போன சேர்ந்ததில் என்னுடைய அதிர்ஷ்டம் 30-40 பேர் இருந்தோம். அதில் கடைசியில் தங்கினது நான் மட்டும்தான். அதனால் என்னுடைய அந்த குத்து சண்டை வாத்தியாரை நினைவு கூறுறது இங்கே ரொம்ப சால பொருத்தமாக இருக்கும். அண்ணாமலை ஒரு பேர். இங்கே ஒரு எண்ணூர் ஃபவுண்டின்னு சொல்கிற தனியார் ஒரு நிறுவனத்தில் பணி செய்துட்டு இருந்தார். நல்லா எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவருடைய மனைவி அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவர் சில நேரங்கள் நைட் ஷூட் போயிடுவார். என்ன செய்வோம், எனக்கு அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு அலாரம் கொடுப்பாங்க. பேக் இருக்குது, ஏற்கனவே ரூமில் பேக் இருக்கும், தண்டால் கட்டிங் இருக்கும், ஸ்கிப்பிங் கயிறுங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நானாக எடுத்து போய் அலாரத்தை எடுத்து போய் எங்கே வச்சுட்டு என்னுடைய பார்வைக்கு படுற மாதிரி சண்டை மூட்டையை குத்திட்டே இருப்பேன். அது என்னுடைய பார்வைக்கு படுற மாதிரி அந்த அலாரத்தை வச்சுட்டு 3 நிமிஷம், 1 நிமிஷம் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸு கணக்கு வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குத்தி எப்படி எதிராளி தாக்கணும்னு சொல்லிட்டு இதை செய்வோம். ஒத்தாள் செய்யணும். அதே மாதிரி தண்டால், ஸ்கிப்பிங்கு, இதெல்லாம் இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு செய்வோம். கடைசியாக எங்களுக்கு அந்த அம்மா எனக்கு பிரத்யேகமாக, ஏன்னா நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அந்த இதில் ரெகுலராக வர்றவன், வாஜா சொல்கிறது கேட்குறவன். அதனால் எனக்கு தனியான ஒரு பிரத்யேகமான கவனிப்பு இருந்துச்சு. கடந்த பசுமாடு வளர்த்துருந்தாங்க, பால் கிடைக்கும். அதே மாதிரி குளிக்கிறதுக்கான ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி கொடுத்துருவாங்க. குளிச்சுட்டு பால் குடிச்சிட்டு நேராக மாலை நேரத்தில் படிக்கிறதுக்கு புத்தகம் எடுத்துக்கிட்டு கடற்கரை வரையும் போயிடுவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில், குத்துச்சண்டை வாழ்க்கையில் எனக்கு வலுவூட்டினது, தெம்பு ஆனது எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். அப்போது ஒரு விளையாட்டுத்துறைக்கு இப்போது குத்துச்சண்டை இப்போ இங்கே இன்னொரு நாள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டு, அது ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் இதுவே 4 நிமிஷம் நெருங்கிடுச்சு. என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நீண்டு போயிடுது. என்னை மன்னிச்சிருக்கேன் ஐயா. அதில் சுருக்கமாக சொல்ல தான் பார்க்குறேன், நீண்டு போகுது. பதில் இப்படி ஆகி போகுது. என்ன செய்கிறது, வாழ்க்கையை காட்டி பேச வேண்டியது இருக்குது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எந்த ஒரு விளையாட்டு வீரனும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை, சுறுசுறுப்பை யார் இருந்தாலும் கேட்டு பாருங்கள். ஒலிம்பிக்கில் நம்பர் 1 வீரர்கள் யார், தடகள வீராங்கனைகள் இருந்தாலும் சரி, வீரர்களாக இருந்தாலும் சரி, உசேன் போல்ட் இருந்தாலும் சரி,
இல்லைன்னு சொன்னால் கால்பந்து வீரர்களாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் வீரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தயாரிப்புக்கு அவங்களுடைய ஸ்டெமினா சொல்கிற அந்த இதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்கள் தேவை. வேளாண் துறை இல்லைன்னு சொன்னால் எங்கே என்ன செய்வீங்க? வராது ஐயா. ஏன் குறைஞ்சபட்சம் ஐயோ ஏன் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம்? ஐயோ ஒன்றும் புரியல. நான் சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். இப்போது ஒரு சார்பு இதாக வந்து சுற்றுச்சூழலை போதிக்கிறதுக்காக ஒரு நர்சரி வச்சு நடத்திட்டு இருக்கேன் இங்கே. இந்த நர்சரியில் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் லீவ் எடுப்பேன். அப்படியே இருந்துச்சு. வீட்டுக்காரம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், வீட்டு மாடி மேலே இதோட பெரிய தோட்டம் இருக்குது எனக்கு, அது சீர்படுத்துறதுக்காக முழு நாள் லீவ் எடுத்துக்குங்க, வெள்ளிக்கிழமைனா லீவ் போட்டுருங்க, யாராவது அவசரத்துக்கு அழைச்சாங்கன்னா வந்து அவங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் அந்த சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் தான் வீடு, எனக்கு கூப்பிட்ற தொலைவு தான். இங்கேருந்து கத்தனா வீட்டுக்கு கேட்டுடலாம். அப்போது வெள்ளிக்கிழமை நான் நாளைக்கு லீவ் எடுக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி வியாழக்கிழமை பேசிகிட்டு இருக்க அந்த வீடியோவில் நாளைக்கு லீவ் எடுக்கணும்னு சொன்னால், என் செடிகளுக்கும் நான் முடிஞ்சால் காட்டுறேன் பாருங்கள். எல்லா செடிக்கும் நான் வந்து தண்ணி ஊற்றிடணும், தண்ணியை பாத்திடணும், நல்ல நனைய வச்சிடணும். வந்து இப்படியான சூழலில் எனக்கு சாதாரண ஒரு சின்ன தோட்டத்தை வச்சு நர்சரியாக நிர்வகிக்கப்படுற எனக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க முடியாது, வெளியே போக முடியாது, கூப்பிடுவாங்க, சத்தம் போடுவாங்க, நல்லது கெட்டதும் கூட என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் தண்ணி ஊற்றணும். இங்கே ஒரு நாள் தண்ணி ஊற்றலன்னு சொன்னால் தொட்டியில் இருக்கிற செடிகள் எல்லாமே வந்து அப்படியே வாடி போயிடும், இல்லைன்னா கருகிடும். செம்மண் இது கலவையோடு வர செடிங்க கருகிடும். அதனால் இவ்வளோ வந்து ஒரு சென்சிட்டிவான வேலை இது. இந்த சாதாரண ஒரு சின்ன தோட்டத்தை நிர்வகிக்கிறேன், பெரும் வயக்காடுகளை நிர்வகிக்கிறவங்க எவ்வளோ பெரிய இரவு பகல்னு சொல்லி அல்லும் பகலும் வந்து அவங்க பாடுபடணும். சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. ஒரு காலத்தில் 2 பிரச்சனைகளோட போகுது. நல்ல உணவு கிடைக்க தட்டுப்பாடு வந்துட போகுது. ரொம்ப பேராசை கொண்டதுனால உணவில் கலப்படம் பண்ணி நச்சு ஆகிற ஒரு சூழலில் இன்றைக்கி குடிநீர் தட்டுப்பாடு அடுத்தது, உணவு தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய புத்துநோய்கள் வர்றதுக்கு காரணமே வந்து நல்ல ஒரு உணவு கிடைக்கிறது இல்லை காரணம்தான். அதனால் வருங்காலத்தில் இன்னும் வந்து ரொம்ப சிரமமாக நம்ம பட வேண்டியது இருக்கும் உணவு உற்பத்திக்கு. சொல்லலாமா? எப்படி சொல்லலாமா? வேளாண் துறையோட சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இது மன்னிக்கணும் யுவர் ஆனர், மன்னிக்கணும் யுவர் ஆனர். கடித்த வார்த்தைகள் நான் சொல்லவே மாட்டேன். கோபம் வருது எனக்கு. உணவு உற்பத்தி இல்லைன்னு சொன்னால் எல்லாமே நாசமாக போயிடும். கடைசி விவசாய படத்தில் அதாவது கொஞ்சம் பார்த்துருக்கூடாதா? எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த மனுஷன். ஐயா அப்படி பேசாதீங்க இனிமேல். உணவு உற்பத்தி இல்லைன்னா, உணவு இல்லைன்னு சொன்னால் உலகமே வந்து நாசமாக போயிடும், யாருமே வாழ முடியாது.